ஒரு பக்கம் நகரங்களும் கிராமங்களும் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அதிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் மக்கள் ஒரு துளி தண்ணீருக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள். இது எந்த படத்தின் கதையும் அல்ல. இது இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் உண்மையான கசப்பான நிஜம். இங்கே இயற்கை ஒரு விசித்திரமான, அதே சமயம் ஆபத்தான விளையாட்டை நடத்துகிறது. ஒரே மாநிலத்தில் அழிவை ஏற்படுத்தும் வெள்ளமும் எல்லாவற்றையும் உலர்த்திவிடும் வறட்சியும் இருக்கிறது. ஆனால் மனிதன் இயற்கையின் இந்த மிகப்பெரிய முரண்பாட்டையே சவாலுக்கு உட்படுத்தினால் என்ன ஆகும்? சுமார் $35 பில்லியன், அதாவது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து காலநிலையின் இந்த விளையாட்டை நிரந்தரமாக மாற்றும் துணிவு கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் என்ன ஆகும்? இன்று உலகம் முழுவதும் நாடுகள் தண்ணீர் நெருக்கடியுடன் போராடி கொண்டிருக்கின்றன. எங்கோ சீனா தன் நதிகளின் பாதையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. எங்கோ கலிபோர்னியா வறட்சியை எதிர்கொள்ள புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. தண்ணீர் 21ஆம் நூற்றாண்டின் புதிய தங்கமாக மாறிவிட்டது. அதை கட்டுப்படுத்தும் போட்டி ஒரு உலகளாவிய அதிகார விளையாட்டாக மாறியுள்ளது. இந்த உலகளாவிய போட்டியின் நடுவே இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தில் பல தசாப்தங்கள் பழமையான ஒரு கதை எழுதப்படுகிறது. அது கோதாவரி நதியின் கதை. இந்த மாநிலத்திற்கு உயிர் கொடுக்கும் நதியும் அதே. சில நேரங்களில் அழிவை உருவாக்கும் சக்தியும் அதே. மழைக்காலத்தில் இந்த நதி இவ்வளவு தண்ணீரை கொண்டு வருகிறது. லண்டன் நகரத்தை விட 5 மடங்கு பெரிய பகுதி வெள்ளத்தில் மூழ்கிவிடும். ஆனால் மழைக்காலம் முடிந்த பிறகு அதே பகுதிகள் தண்ணீர் பற்றாக்குறையால் போராடத் தொடங்குகின்றன. இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு நூற்றாண்டு பழமையான கனவு காணப்பட்டது. அந்த கனவின் பெயர் போலவரம் தேசிய திட்டம். இது புதிய யோசனை அல்ல. இதன் முதல் எண்ணம் 1940ஆம் ஆண்டுகளின் காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே வந்தது. ஆனால் பல தசாப்தங்கள் இது காகிதங்களில் மட்டுமே இருந்தது. நாடு சுதந்திரம் பெற்றது. அரசுகள் வந்தன, சென்றன. ஆனால் இந்த மாபெரும் கனவு நிஜமாக மாறவில்லை. இறுதியாக 2004ஆம் ஆண்டில் இதற்கான உண்மையான பணிகள் தொடங்கின. ஆனால் அப்போதும் அரசியல், நிலம் கையகப்படுத்தும் பிரச்சனைகள், 2019ஆம் ஆண்டின் பேரழிவு வெள்ளம் போன்ற தடைகள் இந்த திட்டத்தின் வேகத்தை மீண்டும் மீண்டும் தடுத்தன. இது உருவாகும் முன்பே பலமுறை இறந்துவிட்டது போல தோன்றிய ஒரு மெகா திட்டம். அப்படியானால் இன்று என்ன நடக்கிறது? ஏன் இந்த திட்டம் இந்தியாவுக்கே ஒரு கேம் சேஞ்சராக கருதப்படுகிறது? இந்த அனைவரும் தண்ணீரை மட்டுமல்ல, ஒரு முழு மாநிலத்தின் விதியையே மாற்றும் வலிமையை எப்படி கொண்டுள்ளது? இதற்கு பின்னால் 3 மிகப்பெரிய காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் இந்தியாவின் மிகப்பெரிய நீர் சமநிலை அமைப்பு. நம் உடல் எப்படி வேலை செய்கிறது என்று சிந்தியுங்கள். இதயம் இரத்தத்தை நரம்புகள் மூலம் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்புகிறது. எங்கு தேவையோ அங்கு அது சென்றடைகிறது. போலவரம் திட்டமும் இதே போல் வேலை செய்கிறது. ஆனால் இது தண்ணீருக்காக. இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய இதயத்தை போல செயல்படுகிறது. கோதாவரி நதியில் வெள்ளத்தின் கூடுதல் தண்ணீர் வரும்போது, அதாவது தேவையை விட அதிகமான அழுத்தம் உருவாகும் போது, இதன் மிகப்பெரிய ஸ்பில்வே ஒரு பாதுகாப்பு வால்வை போல அந்த தண்ணீரை பாதுகாப்பாக முன்னே செல்ல விடுகிறது. ஆனால் இதன் உண்மையான மந்திரம் அதன் கால்வாய்களில் தான் இருக்கிறது. அவை நரம்புகளைப் போல வேலை செய்கின்றன. இந்த திட்டம் கோதாவரியின் கூடுதல் தண்ணீரை 174 கிலோமீட்டர் நீளமான கால்வாய் மூலம் கிருஷ்ணா நதிக்கு அனுப்புகிறது. இது இந்தியாவின் 2 மிகப்பெரிய நதிகளை இணைப்பது போன்றது. அந்த தண்ணீர் பிறகு பல ஆண்டுகளாக தண்ணீர் பற்றாக்குறையால் தவித்த விவசாயிகளும் மக்களும் இருக்கும் வறட்சி பகுதிகளுக்கு சென்றடைகிறது. முன்பு வெள்ளம் அழிவை மட்டும் கொண்டு வந்த இடங்களில் இப்போது அதே தண்ணீர் ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீராகவும் பாசன நீராகவும் மாறுகிறது. இது வெறும் தண்ணீர் மாற்றம் அல்ல, அழிவை ஆசீர்வாதமாக மாற்றும் பொறியியல். இரண்டாவது காரணம் கற்பனைக்கு புறம்பான அளவு. இந்த திட்டத்தின் அளவை உணர இதை ஏதாவது ஒன்றுடன் ஒப்பிடாமல் புரிந்து கொள்வது கடினம். இதன் ஸ்பில்வே, அதாவது தண்ணீரை கட்டுப்படுத்தும் கதவுகள் கொண்ட கட்டமைப்பு, உலகின் மிகப்பெரிய ஸ்பில்வே ஆகும். இது இவ்வளவு பிரம்மாண்டமானது. சீனாவின் புகழ்பெற்ற 3 கோர்ஜஸ் அணையையும் தாண்டி நிற்கிறது. இதன் தண்ணீர் வெளியேற்றும் திறன் 50 இலட்சம் கியூசெக். இது எவ்வளவு பெரிய அளவு தெரியுமா? ஒரு வினாடியில் 2 முறை ஒலிம்பிக் அளவிலான நீச்சல் குளத்தை நிரப்பும் அளவுக்கு தண்ணீர். இதன் கட்டுமானத்தின் போது ஒரு உலக சாதனையும் உருவானது. 2019ஆம் ஆண்டில் வெறும் 24 மணி நேரத்திற்குள் 32,000 கன் மீட்டர் கான்கிரீட் ஊற்றப்பட்டது. இவ்வளவு வேகமாக இவ்வளவு கான்கிரீட் இதற்கு முன் எந்த திட்டத்திலும் பயன்படுத்தப்படவில்லை. இது வெறும் அணை அல்ல, மலையை செதுக்கி உருவாக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம். மனித பொறியியலின் எல்லைகள் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை காட்டும் மாபெரும் சாட்சி. மனிதன் முடிவு செய்துவிட்டால் இயற்கையின் மிகப்பெரிய சக்திகளையும் நிர்வகிக்க முயற்சி செய்ய முடியும் என்பதை இது காட்டுகிறது. மூன்றாவது காரணம் புதிய பொருளாதார உயிர்நாடி. போலவரம் வெறும் வெள்ளம் மற்றும் வறட்சி பிரச்சனைகளுக்கான தீர்வு மட்டுமல்ல, இது ஆந்திர பிரதேசத்தின் எதிர்கால பொருளாதார இயந்திரம். முன்பு விவசாயிகள் முழுக்க காலநிலையை நம்பி ஒரு பயிரை மட்டுமே பயிரிட முடிந்த பகுதிகளை நினைத்து பாருங்கள். இப்போது அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் தண்ணீர் கிடைக்கும் என்ற உறுதி கிடைக்கும்.
அதாவது அதிக பயிர்கள், அதிக வருமானம், வறுமையிலிருந்து விடுதலை. இந்த திட்டம் சுமார் 7.2 இலட்சம் ஏக்கர் நிலத்திற்கு புதிய உயிர் அளிக்கும். இது மும்பை நகரத்தை விட பெரிய பகுதி. இதற்கு மேலாக இந்த திட்டத்தில் 960 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் மின் நிலையமும் உள்ளது. இது மலிவான மற்றும் சுத்தமான மின்சாரத்தை உருவாக்கும். அந்த மின்சாரம் புதிய தொழில்களை ஈர்க்கும், ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும். இந்த திட்டம் வெறும் தண்ணீரின் ஓட்டத்தை மட்டுமல்ல, பணத்தின் ஓட்டத்தையும் மாற்றுகிறது. முன்பு பேரழிவால் இழப்பு ஏற்பட்ட இடத்திலிருந்து இப்போது வளர்ச்சி மற்றும் வளத்தின் புதிய ஓடை பாயத் தொடங்கும். பவுலவரம் திட்டம் ஆந்திர பிரதேசத்திற்காக மட்டுமல்ல, முழு இந்தியாவுக்கே ஒரு பாடமாக இருக்கிறது. இந்தியாவில் மழைக்காலத்தின் நிச்சயமற்ற தன்மை எப்போதும் ஒரு பெரிய சவாலாக இருந்து வந்துள்ளது. அப்படியான நாட்டில் நதிகளை இணைத்து தண்ணீரை ஒரு தேசிய சொத்தாக நிர்வகிக்க முடியும் என்பதற்கான ஒரு உயிருள்ள மாதிரியாக இந்த திட்டம் மாறக்கூடும். இது வெற்றி பெற்றால் தங்கள் தண்ணீர் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் என்பதை பற்றி மற்ற மாநிலங்களுக்கும் இது ஊக்கம் தரும். எதிர்காலத்தை பற்றி பேசினால் சவால்கள் இன்னும் முடிந்து போகவில்லை. 2027ஆம் ஆண்டுக்குள் இந்த திட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற இலக்கு மிகவும் ஆவலானது. பல தசாப்தங்களாக ஏற்பட்ட தாமதமும் அதிகரித்த செலவும் இந்த திட்டத்தின் மீது பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் ஒரு நூற்றாண்டு பழமையான இந்த கனவை இப்போது நிஜமாக மாற்ற வேண்டும் என்ற உறுதி முன்பை விட பலமாக உள்ளது. போலவரம் என்பது வெறும் கான்கிரீட்டும் இரும்பும் சேர்ந்த கட்டமைப்பு அல்ல. இது பல தசாப்தங்களாகிய நம்பிக்கை, இலட்சக்கணக்கான மக்களின் தியாகம், முடியாததை முடியும் என்று மாற்ற துணியும் மனித பொறியியலின் அசைக்க முடியாத மனவலிமையின் கதை. ஒரு பக்கம் அழிவை கொண்டு வரும் வெள்ளம், இன்னொரு பக்கம் எல்லாவற்றையும் உலர்த்தும் வறட்சி. இந்த திட்டத்தின் ஒவ்வொரு கல்லும் இயற்கையின் இந்த மிகப்பெரிய புதிரை தீர்க்கும் ஒரு முயற்சி. இது தாகமாக இருந்த நிலத்தை உடைய விவசாயிக்கு தரப்படும் வாக்குறுதி. ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீரில் மூழ்கும் வீட்டை உடைய குடும்பத்திற்கான பாதுகாப்பு கவசம். இந்த திட்டம் தனது முழு திறனுடன் வேலை செய்ய தொடங்கும் போது, எதிர்காலத்தில் ஒரு வெள்ளமோ வறட்சியோ இந்த பகுதியை தாக்கும் போது, ஒரு நதியின் சக்தியை சரியான திசையில் திருப்பி இந்தியா தனது ஒரு முழு பகுதியின் காலநிலையையும் விதியையும் எப்படி நிரந்தரமாக மாற்றியது என்பதை உலகம் தன் கண்களால் பார்க்கும். ஆனால் இது நம்மை இன்னும் பெரியதும் ஆழமானதுமான ஒரு கேள்விக்கு கொண்டு செல்கிறது. எதிர்கால தண்ணீர் சவால்களை சமாளிக்க போலவரம் போன்ற மிகப்பெரிய மெகா திட்டங்களே ஒரே வழியா, அல்லது இயற்கையையும் மனிதனையும் இரண்டையும் மதிக்கும் வளர்ச்சி மாதிரிகளை நாம் தேட வேண்டுமா? இந்த சிக்கலான விவாதத்தில் உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட்களில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் எண்ணங்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவை. இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் எதிர்காலத்தை புதிய திசையில் நகர்த்தும் இப்படிப்பட்ட கேம் சேஞ்சிங் திட்டங்களின் கதைகளை நாங்கள் தொடர்ந்து கொண்டு வருவோம். ஏனெனில் டீப் டெக் இன்சைட்ஸில் எங்கள் நோக்கம் உங்களுக்கு தகவல் கொடுப்பது மட்டுமல்ல, உங்களை சிந்திக்கச் செய்வதுதான். எங்கள் இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். எங்கள் டீப் டெக் இன்சைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பெல் ஐகானையும் கண்டிப்பாக அழுத்துங்கள். அப்போதுதான் எங்கள் எந்த வீடியோவும் உங்களிடம் தவறி போகாது. அடுத்த வீடியோவில் இன்னொரு புதிய சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம்.